தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் 2015-2017 ஆண்டிற்கான நிர்வாகக் குழு தேர்தல் வருகிற 25ஆம் தேதி சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை கந்தசாமி நாயுடு கல்லூரி அண்ணா நகர் ரவுண்டானா அருகில் நடைபெற உள்ளது. அதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நலம் காக்கும் அணியின் சார்பாக தேர்தல் வாக்குறுதிகளை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெருமையடைகிறோம். நல்லதை சொல்வோம், நன்மையை செய்வோம். தேர்தல் வாக்குறுதிகள்: தமிழக அரசு வகுக்கும் அனைத்து நலத்திட்டங்கள் பயனுற தயாரிப்பாளர்கள் சங்கம் முழு அளவில் பணியாற்றும். சங்கத்திற்கு பசியுடன் வரும் தயாரிப்பாளர்களுக்கு அம்மா அன்னம் அளிக்கும் திட்டம் நிறைவேற்றப்படும். சங்கத்தின் நிரந்தர உறுப்பினர்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள நிலம், விருப்பப்படும் தயாரிப்பாளர்களுக்கு சட்டப்படி ஏற்பாடுகள் செய்து தரப்படும். இது தேர்தலுக்காக கொடுக்கப்படும் வாக்குறுதி அல்ல. இது உடனடியாக நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ள திட்டமாகும். ரெகுலர் தயாரிப்பாளர்களின் இல்ல திருமணங்களின் போது திருமண உதவித்தொகையாக மகள் திருமணத்திற்கு ரூபாய் 1 லட்சமும், மகனாக இருப்பின் ரூபாய் 50,000 சங்கத்திலிருந்து வழங்கப்படும். அதேபோல் கல்வி உதவித்தொகையாக கல்லூரி படிப்பிற்கு ரூபாய் 30,000, பள்ளி படிப்பிற்கு ரூபாய் 15,000 விருப்பப்படும் தயாரிப்பாளர்களுக்கு வழங்கப்படும். சங்க உறுப்பினர்கள் இன்சூரன்ஸ் தொகை 3 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்தப்பட்டு அனைவருக்கும் பாரபட்சமின்றி தயாரிப்பாளர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். சங்கத்தின் மூலம் இசைஞானி இளையராஜா அவர்களின் மியூசிக் ராயல்டி உரிமையை எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனியிடமிருந்து 100 கோடி அளவில் ரூபாய் 100 கோடி அளவில் பெறுவதற்கு சட்ட செலவில் இளையராஜாவிற்காக பாதியை சங்கம் ஏற்றுக்கொண்டு நமது தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு ரூபாய் 50 கோடி அளவில் பெற்றுத்தருவிட பாடுபடும். வயது வரம்பின்றி சிரமப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்கப்படும். சங்கத்திற்கு 10 டிஜிட்டல் கேமராக்களை சொந்தமாக வாங்கி விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு இலவசமாக 30 நாட்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு வருடமும் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் பண்டிகையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவர்களின் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழும் வகையில் விருப்பப்படும் நிரந்தர உறுப்பினர்களுக்கு சங்கத்தின் மூலம் பரிசுகள் வழங்கப்படும். நமது உறுப்பினர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் இயற்கை எய்திட நேர்ந்தால் அவர்கள் குடும்பத்திற்காக ரூபாய் 5 லட்சம் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் பெற்று தருவதற்கு சங்கத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். இது 30/4/2015 முதல் அமலுக்கு வரும். அதோடு இறுதி சடங்கிற்கு ரூபாய் 50,000 ரூபாய் உடனடியாக ரொக்கமாக சங்கத்திலிருந்து வழங்கப்படும். தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படும். கியூப், UFO, PXD மற்றும் அனைத்து டிஜிட்டல் திரையீட்டு நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கட்டணங்கள் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் படப்பிடிப்பு நடத்த அனுமதியினை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும்
படப்பிடிப்பு நடத்த அனுமதியினை நமது தயாரிப்பாளர் சங்கம் மூலம் பெற்றுத்தரப்படும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக. தயாரிப்பாளர் சங்கத்தில் வெப்சைட் தொடங்கப்பட்டு சிறு முதலீட்டு படங்களின் வெளிநாட்டு உரிமைகள் அதன் மூலம் விற்றுத்தர ஏற்பாடுகள் செய்யப்படும். திரைப்படங்களையும் பாடல்களையும் இன்டர்நெட்டில் வெளியிட்டு அதன் மூலம் தயாரிப்பாளருக்கு கணிசமான வருமானம் கிடைக்க உடனடியாக ஏற்பாடுகள் செய்து தரப்படும். சிறு முதலீட்டு படங்களில் வெளியான ஒரே மாதத்துக்குள்ளாக படங்களின் டிவிடி விசிடி உரிமைகளை விற்கவும் அதன் மூலம் தயாரிப்பாளருக்கு வருமானங்கள் கிடைக்கவும் திட்டமிடப்படும். நடுத்தர படங்கள் மற்றும் சிறு முதலீட்டு படங்கள் பெரிய படங்களால் பாதிக்காத அளவில் திரைப்படங்களின் வெளியீடு முறைப்படுத்தப்படும். சிறு முதலீட்டு படங்களின் வெளியீட்டிற்கு உதவிகள் செய்யப்படும். திருட்டு விசிடி திருடர்களை கண்காணித்து அவர்களை பற்றி தகவல்களை உடனடியாக காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தி நடவடிக்கை எடுக்க செய்வதற்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தலைமையில் பாதுகாப்பு குழு அமைக்கப்படும். நிலுவையில் உள்ள தயாரிப்பாளரின் படங்களை உடனடியாக சேட்டலைட் உரிமையை சங்கத்தின் மூலமாக முறைப்படி விற்க வழிவகை செய்து தரப்படும். எஃப்எம்எஸ் விற்காத வெளிநாட்டு உரிமை விற்காத படங்களை விற்பதற்கு சங்கத்தின் மூலம் வழிவகை செய்து கொடுக்கப்படும். தயாரிப்பாளர்களின் ஆடியோ உரிமையை சங்கமே முன்னின்று வெளியிடுவதற்கு வழிவகை செய்து தரப்படும். தயாரிப்பாளர்களின் திரைப்படங்களின் மூலம் இழக்கும் வருவாயினை மீட்டு வருமானத்தை பெருக்கி தயாரிப்பாளர்களின் நலனை காப்போம். மிகப்பெரிய பழம்பெரும் நிறுவன உரிமையாளர்களை சங்கத்திற்கு அழைத்து அவர்களின் ஆலோசனைகளை பெற்று சங்கத்தின் மாண்பினை பேணி காப்போம். நடைமுறையில் படமெடுத்து கொண்டிருக்கும் இளம் தயாரிப்பாளர்களையும் அனுபவமிக்க தயாரிப்பாளர்களையும் சங்கத்திற்கு அழைத்து பொறுப்பினை தந்து கௌரவப்படுத்துவோம். இந்த அனைத்து நலத்திட்டங்களையும் திறம்பட செயல்படுத்த கலைப்புலி தானுவாகிய என்னுடைய தலைமையில் அமைந்துள்ள நலங்காக்கும் அணியின் 25 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது தலையாய கோரிக்கை. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தயாரிப்பாளர்கள உங்களை சேரும் என்று சொல்லிக்கொண்டு இதில் தலைமை பதவிக்கு நலம் காக்கும் அணியின் சார்பாக கலைப்புலியாகிய தானு நான் போட்டியிடுகிறேன். துணைத் தலைவர்களாக KS சீனிவாசன், துணைத் தலைவராக தம்பி PL தேனப்பன், கௌரவ செயலாளர்களாக தம்பி T சிவா அவர்களும் தம்பி R ராதாகிருஷ்ணன் அவர்களும் இவர்கள் இருவரும் போட்டியின்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் வெற்றி பெற்றதே இந்த அணிக்கு மிகப்பெரிய பலம் வலு சேர்ந்ததாகத்தான் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொருளாளர் பதவிக்கு சகோதரர் TG தியாகராஜன் அவர்கள் களத்தில் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். செயற்குழு உறுப்பினர்களாக திரு சங்கிலி முருகன் அவர்களும் திரு V நடராஜன் அவர்களும் திரு எடிட்டர் மோகன் அவர்களும் கோவை தம்பி அவர்களும் சகோதரர் சித்ரா லட்சுமணன் அவர்களும் திரு V சேகர் அவர்களும் திரு RK செல்வமணி அவர்களும் திரு M கபார் அவர்களும் திரு H முரளி அவர்களும் திரு AN பவித்ரன் அவர்களும் திரு R மாதேஷ் அவர்களும் திரு அழகன் தமிழ்மணி அவர்களும் திரு N சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் திரு MA சுப்பையா அவர்களும் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களும் N விஜயமுரளி அவர்களும் T மன்னன் அவர்களும் GM டேவிட் ராஜ் அவர்களும் திரு S ஜோதி அவர்களும் திரு V ரிஷிராஜ் அவர்களும் திரு சாலை சகாதேவன் அவர்களும் ஆகிய செயற்குழு உறுப்பினருக்கு 21 பேர் போட்டியிடுகிறார்கள். எங்களுடைய அணி நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பிறகு எங்களுடைய பணி
திரையுலக வரலாற்றில் மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் அவர்களையும், ஜெமினி SS வாசன் அவர்களையும், AV மெய்யப்ப செட்டியார் அவர்களையும், ALS சீனிவாசன் அவர்களையும், அதைத் தொடர்ந்து இந்த தமிழ் திரைப்பட உலகிற்கு பணியாற்றிய பெரியோர்களின் துணையுடன், நாகிரெட்டியார் அவர்களின் துணையுடன் அவர்களை மனதார நினைத்து எங்களுடைய பணியினை நாங்கள் செயலாற்ற ஆரம்பிப்போம். அப்படி நாங்கள் செயலாற்றும் பொழுது எங்களுக்குள் போட்டி களத்திலே நிற்கப்பட்டவர்களையும், போட்டியிலிருந்து விலகி கொண்ட திரு KA கோதண்டராமையா அவர்களுக்கும், திருமதி கமிலா நாசர் அவர்களுக்கும், திரு ஞானவேல் ராஜா அவர்களுக்கும், திரு சோழா பொன்னுரா அவர்களாக வந்து போட்டி இல்லாமல் சுமூகமாக இந்த தேர்தல், இந்த சங்கம் நடக்கும் என்று விட்டு கொடுத்து அவர்களுடைய மனுவினை திரும்ப பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு நலங்காக்கும் மணியின் சார்பாக திரும்ப பெற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய பணி துவங்கும் காலத்தில் இவர்கள் அனைவரையும் ஒரு சேர அணைத்து அவர்களுக்கும் சிறப்பான இடங்களை தந்து ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் இந்த சங்கத்திற்கு பணியாற்றுவோம் என்பதை அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். எதிர்காலத்தில் எந்தவித சச்சரவுக்கும் இடமில்லாமல் சகோதர வாஞ்சையுடன் இந்த திரையுலகம் மேம்பட நாங்கள் நாளும் உழைப்போம். உங்களுக்கெல்லாம் விரும்பி கேட்டுக்கொள்வது, சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த திரையுலகம் எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை பெற்று தந்தது. இந்த திரையுலகத்திற்கு நாங்கள் என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை எங்களுடைய 2 ஆண்டு கால பணி உங்களுக்கு கல்வெட்டாய் எங்களுடைய பணி சிறப்பாக அமையும் என்று சொல்லுகிறேன். ஆகவே எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம், இவர்களுடைய காலம் பொற்காலம் என்று சொல்லத்தக்க அளவில் மிக சிறப்பான ஒரு தாயன்போடு அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சங்கமாக பணியாற்றும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். எங்கள் அணியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பும் உங்கள் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.